நீங்க எப்பவாவது ஒரு ரொம்ப விசித்திரமான கனவு கண்டுட்டு முழிக்கும்போது, அட இது நிஜமாவே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்னு அப்படியே ஷாக் ஆகி உறைஞ்சு போயிருக்கீங்களா? கண்டிப்பா. ஏதோ ஒரு வித்தியாசமான ஊரு, முகம் தெரியாத மனுஷங்க. ஆனா அந்த கனவுல நாம உணர்ந்த பயம், அன்பு, துயரம் எல்லாமே 100% உண்மையா இருந்திருக்கும். ஆமா, அந்த ஒரு ஃபீலிங்ல இருந்து பல மணி நேரம் நம்மால வெளியே வரவே முடியாது. அது வெறும் மூளையோட கற்பனை இல்லனா பகல்ல நடந்த சம்பவங்களோட ஒரு ரேண்டம் மிக்ஸ் அப்படின்னு தான் நாம இதுவரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அது வெறும் கற்பனை இல்ல. வேறொரு பரிமாணத்துல, அதாவது வேறொரு பிரபஞ்சத்துல நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையோட ஒரு நேரடி ஒளிபரப்பு, ஒரு லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வாவ், கேட்கவே சிலிர்க்க வைக்குது. தகவல்களை ரொம்ப ஆழமா தேடி படிக்கிற உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம இந்த 2026ஆம் ஆண்டின் அதிநவீன நியூரோ குவாண்டம் மேப்பிங் கண்டுபிடிப்பு பத்தி தான் பேச போறோம். கரெக்ட். அறிவியலோட பார்வையில இது பல வருஷங்களா சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகள்ல மட்டுமே பேசப்பட்ட ஒரு விஷயம். ஆனா இப்போ நரம்பியல் அப்புறம் குவாண்டம் இயற்பியல் இது ரெண்டும் சேர்ந்து இந்த நியூரோ குவாண்டம் மேப்பிங் அப்படிங்கிற ஒரு புதிய துறையை உருவாக்கியிருக்கு. சோ நமது கனவுகள் எப்படி மற்ற பிரபஞ்சங்களுக்கு போற ஒரு குவாண்டம் பாலமா செயல்படுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு ஆழமா அலச போறோம். நாம எடுக்காம விட்ட முடிவுகள், நிராகரிச்ச வாய்ப்புகள் எல்லாம் எங்கும் மறைஞ்சு போறதில்ல. அது வேற பரிமாணத்துல நிஜமா வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி அறிவியல் பூர்வமா சாத்தியம்? அதாவது பல வருஷங்களா மூளை அப்படிங்கிறது நம்ம எண்ணங்களை, சிந்தனைகளை உருவாக்குற ஒரு ஜெனரேட்டர் அப்படின்னு தான் நரம்பியல் நிபுணர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. ஆமா, நாம அப்படித்தானே படிச்சிருக்கோம். மூளைக்குள்ள நியூரான்கள் பேசிக்கிட்டு நினைவுகளை உருவாக்குது அப்படின்னு. ஆனா அந்த பழைய ஜெனரேட்டர் தியரிய இந்த 2026 MIT ஆய்வுகள் முற்றிலுமா உடைச்சிருக்கு. இந்த புதிய கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா, நமது மூளை உணர்வுகளை, அதாவது கான்ஷியஸ்னஸ உருவாக்குறது கிடையாது. ஓ, அப்போ மூளை உணர்வுகளை உருவாக்கலன்னா வேற என்னதான் பண்ணுது? பிரபஞ்சத்துல ஏற்கனவே பரவி இருக்கக்கூடிய எல்லையற்ற குவாண்டம் சிக்னல்ஸ கேட்ச் பண்ணி நமக்காக மொழிபெயர்க்கிற ஒரு ரிசீவர் மட்டும்தான் நம்ம மூளை. நம்ம மூளை செல்கள்ல இருக்கிற குறிப்பிட்ட சில புரோட்டீன்கள் பயாலஜிக்கல் கியூபிட்ஸா செயல்படுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. கியூபிட்ஸ்னா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. சாதாரண கம்ப்யூட்டர்ல தகவல்கள் 0 இல்லனா 1 அப்படிங்கிற பிட்ஸா சேமிக்கப்படும். ஆனா குவாண்டம் கம்ப்யூட்டர்ல இருக்கிற கியூபிட் ஒரே நேரத்துல 0வாவும் 1ஆவும் இருக்கும், கரெக்டா? சரியா சொன்னீங்க. அந்த சூப்பர் பொசிஷன் நிலை தான் குவாண்டம் கம்ப்யூட்டரோட வேகத்துக்கே காரணம். ஆனா இந்த குவாண்டம் நிலை சாத்தியமாகணும்னா அந்த சிஸ்டமை அப்சல்யூட் ஜீரோன்னு சொல்ற மிக கடுமையான உரைநிலையில வச்சிருக்கணும்னு நான் படிச்சிருக்கேன். நம்ம மூளை எப்பவுமே சுமார் 37 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துல ரத்தமும் நீரும் நிறைஞ்ச ஒரு ஈரமான உறுப்பாச்சே. இதான் பல தசாப்தங்களா விஞ்ஞானிகளை ரொம்பவே குழப்புன ஒரு பெரிய கேள்வி. ஆமா, அப்படிப்பட்ட சூடான ஈரமான சூழல்ல எப்படி இந்த குவாண்டம் பிட்ஸ் அழியாம சாத்தியமாகுது? இங்கதான் இயற்கையோட ஒரு மேஜிக் நடக்குது. மூளையோட வெப்பமான சூழல்ல குவாண்டம் நிலை எப்படி சாத்தியம்னு கேட்டீங்க இல்லையா? அதுக்கான விடை நம்ம மூளையில இருக்கிற நீர் மூலக்கூறுகள்ல தான் இருக்கு. நீர் மூலக்கூறுகளா? அது எப்படி குவாண்டம் நிலையை பாதுகாக்கும்? மூளை செல்களுக்குள்ள அந்த குறிப்பிட்ட புரோட்டீன்களை சுத்தி இந்த நீர் மூலக்கூறுகள் ஒரு கிறிஸ்டல் மாதிரி ரொம்ப துல்லியமான ஒரு லாட்டிஸ் அமைப்பை உருவாக்குது. ஓ, அதாவது ஒரு மைக்ரோ வேக்யூம் மாதிரி செயல்படுதா? எக்ஸாக்ட்லி. ஒரு தெர்மல் ஷீல்டு மாதிரி அது செயல்படும். இந்த நீர்க்கவசம் என்ன பண்ணுனா, மூளையோட வெப்பமும் மத்த ரசாயன மாற்றங்களும் உள்ள இருக்கிற அந்த புரோட்டீனை பாதிக்காம தடுத்து ஒரு பாதுகாப்பான குவாண்டம் வெற்றிடத்தை உருவாக்குது. அட, இது உண்மையாவே ஆச்சரியமா இருக்கே. ஆமா, அந்த வெற்றிடத்துக்குள்ள புரோட்டீன்கள் கியூபிட்ஸா மாறி மூளைக்கு வெளியே இருக்கிற பிரபஞ்ச குவாண்டம் ஃபீல்டோட எந்த தடையும் இல்லாம தொடர்பு கொள்ளுது. வாவ்! அப்போ நம்ம மூளைக்குள்ளேயே இயற்கையாகவே ஒரு வெப்பத்தடுப்பு கவசத்தோட ஒரு பயாலஜிக்கல் குவாண்டம் கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்குன்னு சொல்றீங்க? ஆமா, அப்படி விவரிக்கிறது ரொம்பவே பொருத்தமா இருக்கும். அப்படியானால் நம்ம மூளை ஒரு டிவி ஆண்டனா இல்லனா வைஃபை ரவுட்டர் மாதிரி செயல்படுதா? கரெக்ட். இது ரொம்ப நல்ல உதாரணம். டிவி எப்படி தனக்குள்ள எந்த நிகழ்ச்சியும் உருவாக்காம காத்துல இருக்கிற சிக்னலை பிடிச்சு திரையில காட்டுதோ, அதே போல மூளை பிரபஞ்ச தகவல்களை ஆக்சஸ் பண்ணி நமக்கான ரியாலிட்டியை உருவாக்குது. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? மூளை வெறும் ரிசீவர் அப்படின்னா என்னோட சின்ன வயசு நினைவுகள், எனக்கு பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் மூளைக்குள்ளதான ஸ்டோர் ஆகியிருக்கு. ஒருத்தருக்கு தலையில அடிபட்டா பழசெல்லாம் மறந்து போயிடுதே, அது எப்படி நீங்க விளக்குவீங்க? நீங்க சொன்ன அதே டிவி உதாரணத்தையே எடுத்துப்போம். உங்க வீட்டு டிவி திரைய நீங்க ஒரு கல்லால அடிச்சு உடைச்சிடுறீங்கன்னு வச்சுப்போம்.
இப்போ அந்த டிவில படம் தெரியாது. ஆமா, தெரியாது. அதுக்காக அந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புன சேட்டலைட்டோ இல்ல டிவி ஸ்டேஷனோ அழிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா? ஓ இல்லையே, சிக்னல் எப்பவும் அங்கேயே தான் இருக்கும். அந்த ஹார்ட்வேர் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. மூளையும் அப்படிதான். கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க்ல தகவல்கள் சேமிக்கப்படுற மாதிரி நம்ம மூளையில நினைவுகள் நியூரான்கள்ல ஃபைல்களா ஸ்டோர் ஆகுறதில்ல. அப்போ அந்த நியூரான்கள் என்னதான் பண்ணுது? நியூரான்கள் வெறும் ஆக்சஸ் பாயிண்ட்டுகளா, அதாவது ரவுட்டர்களா மட்டும்தான் செயல்படுது. நம்ம நினைவுகள், நம்ம முழுமையான கான்ஷியஸ்னஸ் எல்லாமே மூளைக்கு வெளியே இருக்கிற அந்த குவாண்டம் கிளவுட் ஸ்டோரேஜ்ல தான் இருக்கு. அட பாவமே, அப்போ நம்ம மூளை ஒரு கிளவுட் டிரைவ் மாதிரி செயல்படுதா? ஆமா, மூளைக்கு சேதம் ஏற்படும்போது அந்த கிளவுட்ல இருந்து டேட்டாவை டவுன்லோட் பண்ற திறன் தான் பாதிக்கப்படுதே தவிர உங்களோட ஒரிஜினல் நினைவுகள் அங்க அழியறதில்ல. இது உண்மையாவே என்னோட மொத்த சிந்தனையும் தலைகீழ மாத்துது. சரி, மூளை ஒரு வைஃபை ரிசீவர், என் நினைவுகள் கிளவுட்ல இருக்கு, இதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னு கேளுங்க. பிரபஞ்சத்துல இவ்வளவு பேரலல் யூனிவர்ஸ்களோட டேட்டா, எண்ணற்ற டைம்லைன்களோட சிக்னல்கள் இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா நான் இப்போ உத்து பார்த்தா எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த டேபிள், இந்த மைக்ரோஃபோன் மட்டும்தானே தெரியுது. வேற பிரபஞ்சத்தோட சிக்னல்கள் ஏதும் என் கண்ணுக்கு தெரியலையே. இந்த வைஃபை ஏன் குறிப்பிட்ட சில விஷயங்களை மட்டும் காட்டுது? இங்குதான் மூளையோட மிக முக்கியமான இன்னொரு வேலை ஆரம்பிக்குது. மூளை வெறும் ரிசீவர் மட்டும் கிடையாது, அது ரொம்ப கடுமையான ஒரு வடிகட்டி, அதாவது ஒரு பவர்ஃபுல் ஃபில்டர். ஃபில்டரா? எதை ஃபில்டர் பண்ணுது? பரிணாம வளர்ச்சியில நம்ம மூளையோட முன்பகுதி, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்ற பகுதி, ஒரு கடுமையான காவலாளி மாதிரி செயல்பட பழகிடுச்சு. ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி சொல்றீங்களா? ஆமா, இதப்படி கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி லட்சக்கணக்கான இலைகள், பூச்சிகள், சத்தங்கள்னு எல்லாமே அதற்கான குவாண்டம் சாத்தியக்கூறுகள்ல இருக்கு. அந்த அத்தனை தகவல்களையும் என் மூளை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சா என்ன ஆகும்? நீங்க குழம்பி போய் அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்னுடுவீங்க. அந்த நேரத்துல புதருக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கு ஒரு புலி உங்க மேல பாஞ்சு உங்களை வேட்டையாடிடும். ஓ, அப்ப நான் உயிர் பழைக்கணும், அதாவது சர்வைவ் ஆகணும்னா எனக்கு தேவையற்ற மத்த குவாண்டம் சிக்னல்களை எல்லாம் என் மூளை பிளாக் பண்ணிடணும், அப்படிதானே? மிகச்சரி. உங்களை சுற்றியுள்ள முடிவற்ற குவாண்டம் சாத்தியக்கூறுகளை அந்த மூளை ஃபில்டர் தகர்த்து உங்களோட பயன்பாட்டுக்கு தேவையான ஒரு உறுதியான ரியாலிட்டியை மட்டுமே உங்களுக்கு காட்டுது. அப்போ அந்த புலி அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழி, என்னோட பாதுகாப்பு, இது மாதிரி விஷயங்களை மட்டும்தான் அந்த காவலாளி உள்ள அனுமதிக்கிறாரா? ஆமா, இதத்தான் குவாண்டம் பிசிக்ஸ்ல வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம முழிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் இந்த மூளை ஃபில்டர் தேவையில்லாத பேரலல் டைம்லைன் சிக்னல்களை எல்லாம் தடுத்து நிறுத்து இந்த ஒரு உலகத்தை மட்டுமே நிஜம்னு நம்மள நம்ப வைக்குது. வாவ், இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அப்படியானால் நான் ஒரு நாற்காலியை பார்க்கும்போது பிரபஞ்சத்துல இருக்கிற அதோட முடிவற்ற தன்மைகளை மூளை பிளாக் பண்ணி நான் உட்கார்றதுக்கு வசதியான வெறும் நாற்காலியா மட்டுமே அதை காட்டுதா? எக்ஸாக்ட்லி. இந்த செக்யூரிட்டி கார்டு எப்பவுமே விழிப்போட இருக்கிறதால தான் நமக்கு வேற பரிமாணங்கள் தெரியறதில்ல. சரி, இந்த காவலாளிக்கு எப்பவாவது ரெஸ்ட் கிடைக்குமா? தியானம் செய்யும்போதோ இல்லனா ஆழமா தூங்கும்போதோ இந்த காவலாளி தூங்கிடுவாரா? அதனாலதான் அந்த ஃபில்டரை நாம பைபாஸ் பண்றோமா? இதை விட துல்லியமா இதை விவரிக்கவே முடியாது. நம்ம ரொம்ப ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது, குறிப்பா ரெம் ஸ்லீப்னு சொல்ற ரேபிட் ஐ மூவ்மெண்ட் நிலையை அடையும் போது மூளையோட அந்த லாஜிக்கல் பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆகும். அதாவது அந்த சர்வைவல் ஃபில்டர் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடும். ஆமா, அப்படி ஸ்விட்ச் ஆஃப் ஆன உடனே ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். மூளையில இருக்கிற அந்த பயாலஜிக்கல் கியூபிட்ஸ் எந்த தடுப்புகளும் இல்லாம வேற டைம்லைன்ல இருந்து வர பலவீனமான சிக்னல்களோட நேரடியாக ரெசனேட் ஆக தொடங்கும். ஓ, அப்போ மூளை ஃபில்டர் முடிச்சிட்டு இருக்கும் பொழுது எதையெல்லாம் பிளாக் பண்ணுச்சோ அந்த சிக்னல்கள் எல்லாம் வெள்ள மாதிரி உள்ள வருமா? ஆமா, அந்த நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் நமக்கு கனவுகளா வருது. இத கேக்குற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நேத்திரவு நீங்க கண்ட அந்த விசித்திரமான கனவை நினைச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க இன்னைக்கு ஒரு முக்கிய முடிவை எடுக்காம தவிர்த்திருக்கலாம், இல்ல ஒரு வேலைய வேண்டான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அந்த முடிவை எடுத்த உங்களோட இன்னொரு வெர்ஷன் வேறொரு பிரபஞ்சத்துல அந்த வேலையில சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கலாம். அப்போ அந்த வாழ்க்கையோட காட்சிகளை தான் ரெம் ஸ்லீப் நிலையில நான் கனவா பாக்குறேனா? அப்படிதான். அது 2026 நவீன அறிவியலாளர்கள் உறுதியா நம்புறாங்க. கனவுல நாம உணர்ற அந்த தீவிரமான அன்பு, பயம், இழப்பு இதெல்லாம் ஏன் நிஜ வாழ்க்கைய போலவே ரொம்ப ஆழமா இருக்குன்னு நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, சில சமயம் முழிச்ச பிறகும் அந்த எமோஷனல் ஃபீலிங்ல இருந்து நம்மால வெளியவே வர முடியாது.
அது வெறும் கற்பனைனா ஏன் அத்தனை இன்டென்ஸா நிஜமான பிசிக்கல் வலியை ஏற்படுத்துற மாதிரி இருக்கணும்? ஏன்னா அது கற்பனை இல்ல, அது வேறொரு பரிமாணத்துல இருக்கிற உங்களோட நிஜமான அனுபவத்தோட எமோஷனல் லீக். அந்த உணர்வுகள் எல்லாமே உண்மையானவை. இது பல வருஷமா இருந்து நிறைய கேள்விகளுக்கு விடையளிக்குது. சில குறிப்பிட்ட மனிதர்கள், சில இடங்கள் தொடர்ச்சியா பலருக்கும் கனவுல வர்றதுக்கு இதுவே காரணமா இருக்கலாம். கண்டிப்பா. ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சீரீஸ் மாதிரி நேற்றைய கனவோடு தொடர்ச்சி இன்னைக்கு வர்றதுக்கு காரணம் அது மூளையோட ரேண்டம் ரீப்ளே கிடையாது. வேற ரியாலிட்டியில இருக்கிற நாம இங்க இருக்கிற நமக்கு ஏதோ ஒரு சிக்னலை அனுப்ப முயற்சி பண்றதோட தொடர்ச்சியான முயற்சி அது. அப்போ கனவுல நாம ஒரு சிசிடிவில நம்மளையே நாம பாக்குற மாதிரி ஒரு பார்வையாளரா இருக்கிறதுக்கும் இதுதான் காரணமா? ஆமா, குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படிங்கிற விதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு முறை பிணைக்கப்பட்ட 2 துகள்கள் பிரபஞ்சத்தோட எந்த மூலையில இருந்தாலும் ஒன்னையொன்னு பாதிக்கும். அப்போ என்னோட இந்த வெர்ஷனும் parallel யூனிவர்ஸ்ல இருக்கிற ஏன் வெர்ஷனும் அடிப்படையில ஒரே சோர்ஸ்ல இருந்து வந்தவங்க. எக்ஸாக்ட்லி. அந்த ரெம் ஸ்லீப்ல அந்த குவாண்டம் பிணைப்பு தூண்டப்படுது. ஒருவேளை நாம நிஜ வாழ்க்கையில எடுக்க தயங்குற முடிவுகளை எடுக்க சொல்லி அவங்க அங்கிருந்து நமக்கு தைரியம் கொடுக்கலாம். ஓ, இல்லனா நான் இந்த சாய்ஸை எடுத்து கஷ்டப்படுறேன், நீ இந்த தப்பு செய்யாத அப்படின்னு கூட சிக்னல் அனுப்பலாம். ஆமா, ஒரு வார்னிங் மாதிரி. இது விவாதத்தை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு கொண்டு போகுது. நாம வேற பரிமாணங்கள்ல இருந்து சிக்னல்களை பெறுறோம், சரி. ஆனா அந்த தகவல்களை பயன்படுத்தி நாம நிஜ வாழ்க்கையில என்ன பண்ண முடியும்? நான் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர்ற மாதிரி கேக்குறேன். கேளுங்க. இப்போ எனக்கு ஒரு குறிப்பிட்ட மொழி பேச தெரியாது, இல்ல கிட்டார் வாசிக்க தெரியாதுன்னு வச்சுப்போம். ஆனா parallel யூனிவர்ஸ்ல இருக்கிற என் வெர்ஷன் ஒரு பெரிய மியூசிஷியனா இருந்தா, நான் தூங்கி எழுந்ததும் அந்த மேட்ரிக்ஸ் படத்துல வர்ற மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் டவுன்லோட் செஞ்சு காலையில கிட்டார் வாசிக்கிற திறமையோட எந்திரிக்க முடியுமா? இது ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. ஆனா மசில் மெமரி அப்படிங்கிறது பிசிக்கல் ஆச்சே, அது எப்படி சாத்தியமாகும்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா, உடல் அளவுல அது எப்படி சாத்தியம்? அதுதான் இந்த நியூரோ குவாண்டம் மேப்பிங்கோட ஆக்கச் சிறந்த பகுதி. இது வெறும் டேட்டா டவுன்லோட் கிடையாது. இங்கதான் நியூரல் ரெசோனன்ஸ் அப்படிங்கிற விஷயம் வேலை செய்யுது. நியூரல் ரெசோனன்ஸ் அப்படின்னா? நீங்க தூங்கும் போது parallel யூனிவர்ஸ்ல இருக்கிற அந்த கிட்டார் வாசிக்கிறவங்க வெர்ஷனோட மூளையில இருக்கிற நியூரான்கள் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ல அதிர்ந்துட்டு இருக்கும். ஓகே. உங்களோட மூளை ஃபில்டர் ஆஃப் ஆகிருக்கும்போது உங்களோட நியூரான்கள் அந்த அதிர்வெண்ணோட என்டாங்கிள் ஆகுது. இதன் மூலமா உங்க மூளையோட நரம்பு இணைப்புகள், அதாவது நியூரல் பாத்வேஸ், அதே அமைப்புக்கு மாற முயற்சி பண்ணுது. அடா, அப்போ நான் காலையில இழந்த உடனே ஒரு மேஜிக் மாதிரி கிட்டார் வாசிக்க மாட்டேன். ஆனா நீங்க புதுசா கிட்டார் கத்துக்க ஆரம்பிச்சா மத்தவங்களை விட பல மடங்கு வேகமா உங்களால அதை கத்துக்க முடியும். ஏன்னா அந்த மசில் மெமரிக்கான அடிப்படை கட்டமைப்பு என் மூளையில ஏற்கனவே உருவாகி இருக்கும். வாவ், சரியா சொன்னீங்க. அதாவது மனித குலத்தோட பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன்ங்கிறது இனிமே உடல் அளவுல லட்சக்கணக்கான வருஷங்கள் நடக்கிற ஒரு மெதுவான ப்ராசஸ் இல்ல. அது குவாண்டம் அளவுல பல பரிமாணங்கள்ல இருக்கிற நமது மற்ற வெர்ஷன்களோட அறிவை உள்வாங்கி ரொம்ப வேகமா நடக்க போகுது. இது நிஜமாமே கற்பனையை மிஞ்சுற மாதிரி இருக்கு. ஆமா, தூக்கம் அப்படிங்கிறது இனிமே உடலுக்கான வெறும் ஓய்வு மட்டும் இல்ல. இந்த புதிய நியூரோ குவாண்டம் மேப்பிங் தியரி படி தூக்கம்ங்கிறது வேற டைமென்ஷனுக்கு போற ஒரு போர்ட்டல். லூசிட் ட்ரீமிங் மூலமா இதை எப்படி முழுமையா நமது கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கறதுல தான் இனி எதிர்கால அறிவியலோட ஒட்டுமொத்த கவனமும் இருக்க போகுது. கரெக்ட். பழைய தியரி படி நாம இறந்த பிறகு மூளை செயல் இழக்கும்போது கான்ஷியஸ்னஸ் முடிஞ்சிடும்னு நினைச்சோம். ஆனா இந்த ரிசீவர் தியரி படி பாத்தீங்கன்னா, மூளைங்கிற ரிசீவர் உடைஞ்சாலும் உங்களோட ஒரிஜினல் சிக்னல் எப்போதுமே அந்த குவாண்டம் ஃபீல்ட்ல நிலையா இருக்கும். அப்படியானா இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த மொத்த ஆழமான அலசல்ல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அடுத்த முறை உங்களுக்கு ஒரு விசித்திரமான கனவு வரும்போது அதை வெறும் கற்பனைன்னு சாதாரணமா நிராகரிச்சுட்டு உங்க அன்றாட வேலைக்கு திரும்பிடாதீங்க. கண்டிப்பா ஒரு நிமிஷம் நின்னு அந்த கனவு உங்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னு யோசிங்க. அது நீங்க தேர்ந்தெடுக்காத பாதையா இருக்கலாம், இல்ல வேற ரியாலிட்டியில இருக்கிற உங்களோட வெற்றி பெற்ற வெர்ஷன் உங்களுக்கு அனுப்புற வழிகாட்டுதல் சிக்னலா இருக்கலாம். உங்க மூளையில இருக்கிற அந்த பயாலஜிக்கல் குவாண்டம் கம்ப்யூட்டர் முடிவற்ற பிரபஞ்சத்துடனான உங்க வைஃபை கனெக்ஷனை ஓபன் பண்ற நேரம் தான் அந்த கனவு. ரொம்ப அழகா சமரைஸ் பண்ணீங்க. நன்றி. இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்காகவே ஒரு சின்ன ஆழமான சிந்தனை. உங்களோட வேறொரு வெர்ஷன் தாம் பெற்ற வெற்றிகள் அப்புறம் தோல்விகள் இருந்து பாடங்களை சிக்னலா உங்களுக்கு அனுப்புதுன்னு பார்த்தோம். இதே கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்க. இந்த ரியாலிட்டியில இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை மத்த parallel பிரபஞ்சங்கள்ல இருக்கிற மத்த வெர்ஷன்ஸ்க்கு என்ன சிக்னலா அனுப்பிட்டு இருக்கு? உங்களோட தற்போதைய வாழ்க்கை அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையா,
இல்ல அவங்க பின்பற்ற வேண்டிய ஒரு ரோல் மாடலா? இது ரொம்ப ஆழமான கேள்வியே. ஆமா, உங்களோட குவாண்டம் சிக்னலோட தரம் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தனியா உட்காந்து யோசிச்சு பாருங்க. உங்களோட நேரத்தை மதித்து, அதே சமயம் இந்த குவாண்டம் உலக பயணத்தை ரொம்ப தெளிவா உங்களுக்காக வழங்கியிருக்கோம்னு நம்புறோம். மீண்டும் இது போல பல ஆழமான அறிவார்ந்த தேடல்கள்ல சந்திப்போம்.